இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கோவக்காய் நீல வாக்கா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குக்கர் வச்சு கட் பண்ண கோவக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காய் வேக தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி வச்சா போதும். இது 1/4 கிலோ காய். 1 டம்ளர் தண்ணி இருந்தா போதும், வெந்துடும். குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூட கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டா வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு விசில் இருக்கு. நம்ம ஊத்துல தண்ணியும் கரெக்டா இருக்கு பாருங்க. தண்ணி நல்லா வச்சு காய் நல்லா வெந்து வந்துருக்கு. நல்லா வெந்துருச்சு காய். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிடுச்சு. வேக வச்ச காயை சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சா போதும். ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு நல்லா மூடிடலாம். லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. கோவக்காய் பொரியல் ரெடியாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.